நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நடப்பு நிதியாண்டில் விமான பாதுகாப்பு உட்கட்டமைப்புக்கு குறைந்த அளவில் நிதி ஒதுக்கப்பட்டதற்கு நாடாளுமன்ற நிலைக்குழு அதிருப்தி தெரிவித்துள்ளது. குஜராத்தின் அகமதாபாத்தில் கடந்த 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட 241 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து AAIB எனப்படும் விமான விபத்து புலனாய்வு பணியகம் விசாரித்து வரும் நிலையில் நடப்பு 2025-26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் விமான பாதுகாப்பு உட்கட்டமைப்பு மற்றும் விபத்துகளை விசாரணை செய்வதற்காக வெறும் 35 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதற்கு நாடாளுமன்ற நிலைக்குழு அதிருப்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சுற்றுலா, போக்குவரத்து மற்றும் கலாச்சாரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு கடந்த மார்ச் 25இல் ராஜ்யசபாவில் தாக்கல் செய்த அறிக்கையில் 2014இல் 74ஆக இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை இப்போது 150ஆக உயர்ந்துள்ளதால் விமான பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. உலகளவில் 3வது பெரிய விமான சந்தையாக இந்தியா உள்ள நிலையில் விமான பாதுகாப்பு உட்கட்டமைப்பு மற்றும் விபத்துகளை விசாரணை செய்வதற்காக 2025-26ஆம் நிதியாண்டில் வெறும் 35 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. DGCA எனப்படும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் விமான விபத்துகளை விசாரிக்கும் புலனாய்வு அமைப்பான AAIB-க்கு 20 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. மேலும் BCAS எனப்படும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்திற்கு 15 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், DGCA-வுக்கு அதிக நிதி ஒதுக்கப்படும் போது AAIB மற்றும் BCAS அமைப்புகளுக்கு குறைந்த நிதி வழங்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்துள்ளது.